100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உள்ளதை உள்ளபடி பேசிவிடும் மேஷம் ராசிக்காரர்களே, இந்த 2024 மார்ச் மாதத்தில் என்னவெல்லாம் உங்களுடைய வாழ்வில் நடக்கப் போகின்றது, கிரகங்களின் நிலை எப்படி அமையப் போகின்றது, உங்களுடைய வாழ்வில் மிக பெரும் ஒரு முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகின்ற மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்க போகின்றதா, இந்த மாதத்தில் என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் செய்யக்கூடாது, செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம் என்னென்ன அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்களோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்க போகின்றது. அதனால் இதை கடைசி வரை பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் எல்லாமே. அதுக்கு முன்னாடி இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க இந்த மார்ச் மாதத்திற்கான பலன்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த 2024 மார்ச் மாதத்தில் முதல் பாதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கும், அடுத்த பாதி சாதகமாக இருக்காது அப்படின்ட்டு தான் சொல்லணும். மாதத்தினுடைய தொடக்கத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் உங்களுடைய 10ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் ஆன்மீக பலத்தை பெறுவீங்க. உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வெற்றியை தருவார். சரியான முடிவுகளை எடுக்கவும் ஒரு நல்ல ஒரு திறனை வழங்குவார் உங்களுக்கு. 12ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் செலவுகள் அதிகரிக்கும். 11வது வீட்டில் சனி மற்றும் சூரியன் அதனுடன் புதனும் இருப்பதால் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும். ஆனால் காதல் உறவுகளில் பதற்றமும் இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய பிற்பகுதியில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். செவ்வாய் அதன் உச்சமான ராசியிலிருந்து உங்களுடைய 10வது வீட்டில் அமர்ந்திருப்பதால் அதனுடன் சுக்கிரனும் இருப்பார். இதனால் உத்தியோகத்தில் முழு மனதுடன் உழைப்பீங்க. கடின உழைப்பால் உங்களுக்கு நல்ல பதவியும் கிடைக்கும். ஆனால் சுக்கிரன் 10ஆம் வீட்டில் செவ்வாயுடன் இருப்பதால் கொஞ்சம் வேலை செய்கிற இடத்துல கவனமாக இருக்கணும். அதாவது பணிபுரியும் இடத்துல காதல் தொடர்பு இருந்தால் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். 7ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் மார்ச் 7ஆம் தேதி முதல் 10ஆம் வீட்டிலும் அதன் பின் 11ஆம் இடத்திலும் நிற்பதன் மூலமாக உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கான ஒரு தெளிவான மனநிலையை கொடுப்பார். உங்களுடைய திறமையை உணர்ந்து கடினமாக உழைக்க முயற்சி செய்யுங்க. இதன் மூலமாக நல்ல வெற்றியை பெறுவீங்க. 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான சூரிய பகவான் 11ஆம் வீட்டில் சனி மற்றும் புதனுடன் சேர்ந்து 5வது வீட்டை பார்ப்பார். செவ்வாய் உங்களுடைய 5வது வீட்டை 10ஆம் வீட்டிலும் குரு முதல் வீட்டிலும் பார்ப்பதால் 5ஆம் வீட்டில் பல கிரகங்களின் தாக்கத்தால் உங்களுடைய படிப்பில் சில தடைகள் ஏற்படும். 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் மாத தொடக்கத்தில் 10ஆம் வீட்டிலும் 7ஆம் தேதி முதல் 11ஆம் இடத்திலும் அமர்வதால் குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒரு நல்ல பரஸ்பர உணர்வு இருக்கும். 4ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் சுக்கிரனின் தாக்கம் இருப்பதால் சிறு சிறு பிரச்சனைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு உறவுகளில் டென்ஷனை குறைத்து அன்பு அதிகரிக்கும். சூரியன், சனி, புதன் மற்றும் செவ்வாய், வியாழன் ஆகியவற்றின் கூட்டு செல்வாக்கு 5வது வீட்டை பாதிக்கின்றது. இது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை அவ்வப்போது ஏற்படுத்தும். இதனால் ஒருவருக்கொருவர் வாக்குவாதம், சண்டை ஆகிய சூழ்நிலைகளும் உருவாகும். இதையெல்லாம் சமாளித்து மீண்டு வருவீங்க. திருமணமானவர்களை பற்றி பார்க்கும்போது குரு பகவான் மாதம் முழுவதும் உங்களுடைய 7வது வீட்டில் முழு கண் வைத்திருப்பார். இதன் காரணமாக உங்களுடைய திருமண வாழ்க்கையில் முழுமையான ஒரு மகிழ்ச்சியை பெறுவீங்க. திருமண வாழ்க்கையில் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் சேர்ந்து பல முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. குழந்தைகளால் மகிழ்ச்சியும் அடைவீங்க. நிதி பார்வையில் பார்க்கும்போது, அதாவது வருமான ரீதியாக பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கின்றது. இந்த மாதம் முழுவதும் ராகு உங்கள் 12வது வீட்டில் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக செலவு செய்ய தொடங்குவீங்க. அப்படின்றத மனதில் வைத்து கொண்டு செயல்படுங்க. உங்களுடைய செலவுகள் மிக மிக அதிகமாக இருக்கும். அவற்றை கட்டுப்படுத்துவது உங்களுக்கு அவசியமான ஒன்றாக இந்த மாதத்தில் இருக்க போகின்றது. 12ஆம் வீட்டில் ராகு, 6ஆம் வீட்டில் கேது மற்றும் 11ஆம் வீட்டில் சனி, சூரியன், புதன் மற்றும் 5ஆம் வீட்டில் அவர்களின் அம்சம் இருப்பதால் உடல்நல பிரச்சனைகளை அவ்வப்போது சந்திக்க நேரிடும். அதாவது தூக்கம் தொடர்பான பிரச்சனை, கண் பிரச்சனை, வயிற்று பிரச்சனை போன்றவை இந்த மாதத்தில் உங்களுக்கு தொந்தரவுகளை ஏற்படுத்தும். மற்றபடி இந்த மாதம் ஓரளவுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம்.
இருந்தாலும் வேலை செய்யும் இடத்துலையாகட்டும், வியாபாரம் செய்யும் இடத்துலையாகட்டும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. கிரக நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் உங்களுடைய வீண் பேச்சுகளால் சில பிரச்சனைகளை இந்த மாதம் நீங்கள் சந்திப்பீங்க. இணைய துறைகளில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வித்தியாசமான கனவுகள் உங்களிடம் தோன்றி மறையும். ஆடம்பரமான பொருட்களின் மீது உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். உறவினர்கள் உங்களுக்கு எப்பயுமே ஆதரவாக இருப்பாங்க. முன்கோபத்தால் சிலருடைய நட்பை இழப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த மார்ச் மாதம் 2024 அமையலாம். செல்வாக்கை மேம்படுத்துவதற்காக சில விரயங்கள் ஏற்படும். வெளியூர் பயண சிந்தனைகள் மேம்படும். எதிலும் திருப்தியற்ற ஒரு சூழல் இருக்கும். அதாவது எதை செஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா, என்னடா இது சரியில்லையே, அது சரியில்லையே, இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்யலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் எப்போதுமே இருந்து கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு சம்பவம் இந்த மாதத்தில் நடக்கப் போகின்றது. அதாவது பதவி உயர்வு. உங்களின் திறமையை பார்த்து பதவி உயர்வு தானாக தேடி வரப்போகின்றது. பலதரப்பட்ட மக்களுடைய தொடர்பும் கிடைக்க போகுது. தவறிய சில பொருட்களை பற்றிய குறிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உடன் இருப்பவர்களில் உண்மையானவர்கள் யார் அப்படின்றத இந்த மாதம்தான் நீங்கள் புரிந்து கொள்ள போகிறீங்க. வாழ்க்கை துணைவரின் எண்ணங்களையும் புரிந்து கொள்வீங்க. தள்ளி போன சில வாய்ப்புகள் உங்களை தேடி மீண்டும் வரப்போகின்றது. மற்றவர்களுடைய கருத்துக்கு மதிப்பளித்து செயல்படுவது உங்களின் மீதான மதிப்பை அதிகப்படுத்தும். தந்தை வழியிலிருந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்க போகுது. புதிய இலக்குகளும் அனுபவமும் உண்டாக போகுது. போட்டி விஷயங்களில் விவேகத்துடன் செயல்பட வேண்டும். உங்களை பற்றிய புரிதல் அதிகரிக்க போகுது. அதாவது நீங்கள் யார் அப்படின்றத இந்த மாதம் முழுமையாக புரிந்து கொள்வீங்க. மற்றவர்களுக்கு புரியவும் வைப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கும். செலவுகளை பார்த்து பண்ணுங்க. இல்லைனா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். புதிய மனை மற்றும் வீடு சார்ந்த செயல்களில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதாவது அதை வாங்கலாமா, இதை வாங்கலாமா, ஏன்னா வரவு வருது இல்லையா, பணம் வரத்தால் எதை வாங்குறது அப்படின்றதுல ஒரு குழப்பம் இருக்கும். இந்த மாதிரியான குழப்பமான நேரங்களில் குடும்பத்தினருடன் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவை எடுங்க. சக ஊழியர்களிடத்தில் பொறுமையை கையாள வேண்டும். உயர் பொறுப்பில் இருப்பவங்ககிட்ட சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும். பணி மாற்ற முயற்சிகளில் சிந்தித்து முடிவெடுக்கணும். பணியினுடைய நிலவரங்களை அறிந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வாக்கு கொடுங்க. அதாவது மற்றவங்ககிட்ட நீங்கள் ஒரு பணம் கொடுக்கறதாகட்டும் சரி, இந்த வேலையை என்னால் இப்போவே முடிச்சிட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறதாகட்டும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து இது நம்மளால் முடியுமா, குறிப்பிட்ட அந்த நேரத்தில் நம்ம சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியுமா அப்படின்றதெல்லாம் எண்ணி அதன் பிறகு ஒரு வாக்குறுதியை கொடுங்க. நிர்வாகத்துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்ட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது நிச்சயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. கடினமான செயல்களையும் உங்களுடைய திறமையால் எளிதாக செய்து முடிப்பீங்க. வியாபாரத்தில் புதிய தொடர்புகள், புதிய அறிமுகங்கள் கிடைக்கப் போகின்றது. வெளியூர் தொடர்பான பொருட்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும். வர்த்தக பணிகளில் கவனத்தோடு இருக்கணும். கமிஷன் சார்ந்த துறைகளில் ஏற்ற இறக்கமான சூழல் அமையும். ஜவுளி வியாபாரம் போன்ற பணிகளில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கூட்டாளிங்க கிட்ட சூழ்நிலைக்கு ஏற்றவாறு விட்டு கொடுத்து போங்க. சமூக பணிகளில் இருப்பவங்களுக்கு மிக பெரும் ஒரு அனுபவம் கிடைக்க போகின்றது இந்த மாதத்தில். அதாவது அரசியல் ரீதியாக இருப்பவங்களுக்கு கட்சி ரீதியாக மிக பெரும் பொறுப்புகளும் பதவிகளும் உங்களுக்கு தேடி வரப்போகின்றது. மிக முக்கியமாக உடன் இருப்பவர்களிடம் தனிப்பட்ட எண்ணங்கள் பகிர்வதை தவிர்க்கணும். அதாவது குடும்பத்து நபர்களை பற்றி வெளிநபர்களிடம் பேசுவதை குறைத்து கொள்ள வேண்டும். அப்படின்றத விட பேசவே கூடாது அப்படின்ட்டு தான் சொல்லணும். அதனால் பிரச்சனைகள் ஏற்படும். செய்யும் முயற்சிகளில் சில விமர்சன கருத்துகள் ஏற்படும். அதாவது மக்கள்கிட்ட இருந்து சில எதிர்ப்புகளை சம்பாதிப்பீங்க. மிகவும் முக்கியமாக உங்களுடைய பேச்சுகளின் மூலமாக மக்களின் நம்பிக்கையை சம்பாதிக்க முடியும் அப்படின்ட்டு உணரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகின்றது. கட்சி மேலிடம் மூலம் சில நெருக்கடியான சூழலும் தோன்றி மறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. கலை சார்ந்த துறைகளில் இருப்பவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட போது வித்தியாசமான முயற்சிகள் மற்றும் அணுகுமுறைகளின் மூலமாக பார்த்தீங்கன்னா மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்வீங்க. வீண் விமர்சனங்கள் உங்கள் மீது தோன்றி மறையும். அதாவது கலை ரீதியாக இருப்பவங்களுக்கு பெண்கள் எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க. உறவுகளின் மத்தியில் பொறுமையோடு செயல்படுவீங்க.
வேலைகளில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் உங்களுக்கு குறைய போகுது. இந்த மாதத்தில் அறிவாற்றலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரப்போகுது. கல்லூரி கால நண்பர்களின் சந்திப்பு ஏற்பட போகுது. உங்களுக்கான அடையாளத்தை உருவாக்க போகிறீங்க. எதையும் செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக போகுது. உடல் ஆரோக்கியத்தில் மாணவர்கள் கவனமாக இருக்கணும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று படிப்பது தொடர்பான கனவுகள் கைகூடி வரும். உயர்கல்வியில் நல்ல ஒரு சூழல் அமையும். நினைவாற்றலில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். விளையாட்டு சார்ந்த செயல்களில் புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. மிக மிக முக்கியமாக உங்களுடைய குடும்பத்தில், அதாவது புதிதாக திருமணமானவர்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். கிரகங்களின் நிலை காரணமாக இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட இந்த மாதத்தில் அதிக வாய்ப்பு இருக்கின்றது. எதையும் திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த 2024 மார்ச் மாதத்தில் உங்களுடைய வீண் பேச்சுகளால் சில ஆபத்துகள், சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கின்றது. ஆகையால் வீண் பேச்சுகள், வீண் விவாதங்கள் இதை தவிர்க்க வேண்டும். குடும்பத்திலேயா இருந்தாலும் சரி, வெளியிலேயா இருந்தாலும் சரி, இதை தவிர்த்தால் மட்டும்தான் பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கலாம். மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கின்றது. மிக மிக முக்கியமாக முருகப்பெருமான் வழிபாடு, விநாயகப் பெருமான் வழிபாடு போன்றவற்றை மேற்கொள்ளுங்க. எப்படியாப்பட்ட காரியமாக இருந்தாலும் அது உங்களுக்கு கைகூடி வரும். இயலாதவர்களுக்கு உங்களால் இயன்றதை செய்யுங்க. உங்களுடைய மனம் நிம்மதி அடையும். வாழ்வின் முன்னேற்றத்தை அடைவீங்க. இயலாதவர்களுக்கு உங்களால் இயன்றதை செய்வதை விட மிக பெரும் பரிகாரம் ஏதும் இருக்க முடியாது. உணவாகட்டும் சரி, உடையாகட்டும் சரி, உங்களால் முடிந்த பண உதவியாகட்டும் சரி, எதுவாக இருந்தாலும் அதுவும் ஒரு பரிகாரமாகத்தான் எடுத்துக்கொள்ளப்படும். ஆகவே உங்களுக்கு மன நிம்மதியோ மனக்கவலையோ இருந்தாலோ இப்படி செய்யுங்கள், வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். இந்த மார்ச் மாதம் 2024 பலன்களில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.